ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்தல ப்ரோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிரானி 3 எஸ்கேப் கேம் விளாட போகிறோம். இதுக்கு முன்னாடி இது விளாண்டதில்ல. இப்போ விளாண்ட ஒரு 2 தடவை விளாண்டேன். அது ரெண்டுத்துலேயுமே எஸ்கேப் பண்ணல. ஃபஸ்ட் டைம் விளாண்டுட்டு அப்படியே வச்சு விட்டேன். ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வச்சு விட்டு ஃபஸ்ட் டேவில் வச்சுட்டேன். செகண்ட் டேவெலாம் வரும்போது முடியலன்னு சொல்லிட்டு வச்சு விட்டேன். ஸோ இப்போ நம்ம ஈஸி மோடில் விளாட போகிறோம். கிரானி, கிராண்ட்பா, ஸ்லெண்ட்ரினா 3 பேருமே வச்சு தான் விளாட்றோம். எப்படி அடி வாங்க போகிறோன்னு தெரில. மொத்தம் அடி கன்ஃபார்மு. சரி, விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இன்ட்ரோ போட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளார ஜெயிலில் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. கீழே ஒரு லாக் பிக் கிடக்கும், அதை எடுத்தோம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு கீழே நமக்கு என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கீழே போயிட்டு கீழே என்ன கிடக்குதுன்னு பார்த்துட்டு ரைட்டு. வெப்பன் கீ எடுத்தோடனே வெப்பன் கீ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது சாதாரணமாக நினச்சிட்டு நம்ம போயிடக்கூடாது. கிராணி போயிட்டு, கிராண்ட்பா நீ மட்டும் சீக்கிரம் வந்திருப்பான். லேட்டு மட்டும் பண்ணி தொலையாது. கிராண்ட்பா, பா தாத்தா, என்ன மேன் சிரிப்பு. ட்ராப்பில் வைக்கிறாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ். சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். முன்னே நான் விளாண்டாப்பெல்லாம் கிராணி வெட்டி நான் எந்திரிச்சு போனால் அடுத்து எடுத்தாப்புலேயே உடனே கிராண்ட்பா வந்துடுறாரு. அடிச்சு போடுறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இந்த இதில் பார்த்தோம்னா வரமாட்டேங்கிறாங்க. மறுபடியும் ட்ரை பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் மோர். வாங்க கிராணி வாங்க. இந்த தடவை வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம். அந்த பக்கம் எதிர்த்தாப்பில் மட்டும் கிராண்ட்பா வரணுமா? அருமையாக இருக்கும் ஆட்டம். ஸ்லெண்ட்ரினா வேறு சொப்பா திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் கொடுத்துக்கிட்டு. இதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணாங்க. ரைட்டு. கொஞ்சம் எனக்கு இப்போயே பக்குன்னு தான் இருக்குது. அங்கே ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது எனக்கு அது வரைக்கும் நல்லாவே கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். பக்கமே யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. வந்துடுவாங்களோ. ஃபஸ்ட் இந்த டோர் சாப்பிடும் சாத்ரா.
வேறு வந்து அது எடுக்கிறது பயங்கர கவனம் சாமி. ஃப்ரெண்ட்ஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படியாச்சும் மேலே கிளம்பி ஆகணும். இப்போ கிராணி வெளியே வந்தாகணும். ஆனால் எந்த வழியில் வரும்னு தெரியலையே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அடித்தா அடிச்சுக்குவாங்க. எடுத்து அப்புறம் மட்டும் யாரும் வராமல் இருந்துக்குவாங்கப்பா. அப்படியே நைஸாக போய் உண்டிக்கோள் எடுத்துக்கிறேன். சூப்பர். பெட்டு கட்டியில் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஒழிஞ்சிக்கலாம். என் ஹார்ட் பீட் கேட்குதா இல்லைன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சு வெளியே போகலாமா பார்த்தா? ரைட்டா ஒழிஞ்சிக்கும். பார்க்காம இருந்தால் சரி. பார்த்துருக்கூடாது என்னை பார்த்துருக்கூடாது. பார்த்துருந்தா அடியில் குமிச்சு ஒரே அடி அடிச்சு பையன். பார்த்துருக்கூடாது. பார்த்துருக்கே அப்பாடா. அதனால் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தா குமிச்சு ஒரே அடி தான் மண்டையிலே. தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயவா மறுபடியும் ட்ராப் வேறு வச்சு பக்குன்னு பண்ணி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கதவை க்ளோஸ் பண்ணுவோம். பக்கமே யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிராணி கீழே போயிட்டு ஸோ மேலே அப்படியே ஸ்வைனி அடி கிளம்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட போடா ஃப்ரெண்ட்ஸ். வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு ஏறி போடா. தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கல் மட்டும் நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹைட் அண்ட் சீக் தான் விளாட்ணும் வாரியா? இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஹைட் அண்ட் சீக் கூப்பிட்ற வைக்கிறேன். ஹைட் அண்ட் சீக்கு ஒரு கல்லே ஸ்பாட்டுக்கு வேறு ரீச் ஆகிட்டேன். இந்த ஒரு கல் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. வாட்ஸ்அப் வேணும்ல. வெப்பன் கீ கல் எல்லாம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ வந்து டைம் இல்லை, ஓவர் நைட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிராணி மட்டும் அடிச்சு அவ்வளோதான். கிராணி முடிஞ்சு. அடுத்து கிராண்ட்பா. தாத்தா நீங்கள் எந்த பக்கம் தான் வரீங்க? அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ சுற்றிக்கிட்டு வரானே. இந்த பக்கத்துலேருந்து வரானே, எந்த பக்கத்துலேருந்து வரான்னு தெரியலையே. நான் கொஞ்சம் ஓவர் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையை மட்டும் ஒரே ஒரு தடவை கிராண்ட்பாவை மட்டும் அடிச்சுட்டு மேட்ச் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த தடவை நான் கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணிடுறேன். இந்த கன்று ஒரே ஒரு தடவை கையில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எஸ்கேப் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இத்துடன் உங்களிடம் இந்த விடையப்படுவது நம்பல் எஸ்.